ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 29வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்கலாம். கேள்வி எண் 289 த வேல்யூ ஆஃப் -5 இன்ட்டு -20 இன்ட்டு 5 இன்ட்டு 0 இஸ் இப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு நம்பர் கூட 0 நம்ம பெருக்கினாலும் அதோட ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். நம்ம இந்த கொஸ்டின் பண்ணும்போது சில நேரம் என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்தையும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். தேவை கிடையாது. எல்லாத்துக்கும் நடுவில் மல்டிப்ளை தான் கொடுத்துருக்காங்க. கடைசி எதால் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா 0வால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதே கொஸ்டினை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. -5 இன்ட்டு -20 இன்ட்டு 5 ஹோல் பவர் 0 இப்படி இருந்ததுன்னா இது எல்லா நம்பரையும் கொடுத்துட்டு பவரில் 0 இருந்ததுன்னா அப்போ அதோட ஆன்சர் 1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 0 கூட மல்டிப்ளை பண்ணால் 0, எதோட நம்பருடைய பவர்லையாவது 0 இருந்ததுன்னா ஆன்சர் 1. சரிங்களா? அது 282. Find the exponential form of 2 power 4 into 2 power 5 plus 2 power 5. டக்குன்னு ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மல்டிப்ளையை பார்த்து நமக்கு ஃபார்முலா தெரியும். a பவர் m இன்ட்டு a பவர் n. என்ன ஃபார்முலா? a பவர் m ப்ளஸ் என்னங்கிறது ஃபார்முலா. பேஸ் ஈக்குவலாக இருந்து நடுவில் மல்டிப்ளை இருந்தால் பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ அதுபடி நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 5 9 4 14 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இங்கே பாருங்கள், 2 பவர் 4 இன்ட்டு இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள், 2 பவர் 5 ப்ளஸ் 2 பவர் 5ன்னு இருக்குது. அப்போ 2 முறை 2 பவர் 5ன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 முறை 2 பவர் 5, 2 இன்ட்டு 2 பவர் 5ன்னு எழுதலாம். இதில் புரியுதா? இதை நீங்கள் சேர்த்து 2 பவர் 10ன்னு எழுத முடியாது. தப்பு. எப்போ 2 பவர் 10ன்னு எழுத முடியும்? இங்கேயும் மல்டிப்ளை இருந்ததுன்னா 2 பவர் 10ன்னு எழுதலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் எழுத முடியாது. 2 பவர் 5 2 பவர் 5. ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா 2 பவர் 5 வெளியே எடுக்கிறோம். பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அப்போ 1 + 1 2ன்னு வரும். அதுதான் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்? 2 இன்ட்டு 2 பவர் 5ன்னு சொல்லியிருக்கேன். சொல்கிறது புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? அப்போ இது 2 பவர் 4, இது 2 பவர் 1, இது 2 பவர் 5. இப்போ பேஸில் 2 போட்டுக்கிட்டு பவர் எல்லாம் ஆட் பண்ணலாம். 4 + 1 5, 5 + 5 10. அப்போ ஆன்சர் 2 பவர் 10. புரிஞ்சு முடியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? சின்ன விஷயம்தான், ஆனால் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? நான் இது மாதிரியான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தரேன் பாருங்கள். 3 பவர் 7 இன்ட்டு 3 பவர் 3 ப்ளஸ் 3 பவர் 3 ப்ளஸ் 3 பவர் 3 இதோட வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரே 3 பவராக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். லைனாக மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தப்பாக வரும். சரிங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி. அடுத்ததா 283. இஃப் m ஈக்குவல் டு n, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m பவர் a இன்ட்டு n பவர் b? m ஈக்குவல் டு n கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், m பவர் a இன்ட்டு என்னுக்கு பதில் நான் என்னென்ன போட்டுக்கிறேன்னா m பவர் b, a பவர் m இன்ட்டு a பவர் n. பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆன்சர் m பவர் a ப்ளஸ் b. ஒன்று இப்படி கொடுத்துருக்கணும், இல்லைனா அவங்க தான் m n ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ mக்கு பதில் nன்னு கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டு ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கணும். m பவர் a ப்ளஸ் b ஆர் n பவர் a ப்ளஸ் b. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n பவர் a ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4th ஒன் புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? நீங்கள் இல்லாட்டி இங்கேயே கூட மாற்றும் போது என்ன பண்ணிக்கலாம்? m தான் n கொடுத்துட்டாங்களே அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே mக்கு பதில் n பவர் a இன்ட்டு n பவர் b. அப்போ என்ன கிடைக்கும்? n பவர் a ப்ளஸ் b. ஸோ டேரெக்டாக இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எப்படி போட்டிங்கன்னா இந்த ரெண்டுல எது இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா இது mன்னு மாற்றினதுக்கு அப்புறம் நடுவில் மல்டிப்ளை இருக்கிறதால பவரில் ஏபின்னு இருக்குன்னு ஏபின்னு போட்டுருவோம் பாருங்கள். அது இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். சரியா? அதுதான் 284. அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு பேரலோகிராமுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு இணைகரம். இதோட அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் இது 8, இது 5. இணைகரத்துடைய எதிர்பக்கங்கள் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் 8, இதுவும் 5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 8 16, 5 5 10. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 26. ஸோ இணைகரத்தினுடைய சுற்றளவு 26 சென்டிமீட்டர். ஓகேவா? நான் இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்க. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 13 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு என்ன? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் முறையே 30 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு என்ன? சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் கேட்க சார் இதெல்லாம் ஈஸி தானே, இதெல்லாம் போயிட்டு நான் சொல்லணுமா அப்படின்னா எக்ஸாமில் நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மார்க்கும் ஒரு கேள்வி முக்கியம். சொல்லப்போனால் நம்ம இது மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் தான் கொஷினை கவனிக்காமல் டக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்னா இணைகரத்துடைய சுற்றளவு பெரிமீட்டர் நிறைய படிச்சிருக்க மாட்டோம். நம்ம பரப்பளவுக்கான ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். b இன்ட்டு h. 8 5 40 மல்டிப்ளை பண்ணி 40 டிக் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும் பாருங்க. கேள்வியுடைய ஒரு வார்த்தையும் முக்கியம்.
ஸோ கேள்வியை எந்த அளவுக்கு கவனமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மார்க். ஏன்னா போன முறை டெட் எழுதும்போது எல்லாமே நிறைய பேர் 1 மார்க்கு அந்த 1 மார்க் 2 மார்க்கு போனவங்கலாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கு மேத்ஸ் ஒரு மேஜரான போர்ஷனாக இருக்கும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு ஐயோ நமக்கு ஏன்னா தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா மேத்ஸை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் சயின்ஸ் எடுத்திருப்போம். தொடர்ச்சி அதில் டச் இல்லாமல் இருக்கிறப்ப சில பேசிக்கான விஷயங்கள் மறந்துட்டு இருக்கலாம். அப்போ அதுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஈவன் அதான் சொல்கிறேன், மேத்ஸ் டீச்சர்ஸுக்கே கூட டக்குன்னு நமக்கு என்ன ஆகிடும்னா சுற்றுலான்ற வார்த்தையை பார்க்காம நம்ம அதுவும் மேத்ஸ் டீச்சர்ஸ் இன்னும் கஷ்டம். இந்த 8 5ன்னு பார்த்தோன்னே 8 5 40 நமக்கு பேரலோகிராமுக்கு ஏரியா தான் டக்குன்னு ஞாபகம் வரணுன்றதால மல்டிப்ளை பண்ணி போட்டுரும். அதனால கேள்வியை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த கவனம் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக நான் கொஸ்டின் தர்றது. சரிங்களா? அடுத்த 285 சதுரத்தின் பரப்பளவு 36 x⁴ y⁴2 எனில் அதன் பக்க அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சதுரத்துடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க, பக்க அளவு. சதுரத்துடைய பரப்பளவு a², பக்க அளவு a. தட் மீன்ஸ் இதுக்கு ரூட் எடுத்தோன்னா a கிடைக்கும். அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ பாருங்கள், 36க்கு ரூட் எடுத்தோன்னா 6, x⁴ 4க்கு ரூட் எடுக்கக்கூடாது. பவரில் இருக்கிறது பாதியாக குறையும். எப்படி? ரூட் எடுக்கும்போது பவரில் இருக்கிறது பாதி ஆகும். அப்போ x⁴ 4 பாதி ஆச்சுன்னா 2, y⁴ 2 பாதி ஆச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் 6x² y அப்படிங்கிறது தான். 6x² y. இங்கேயும் அதே தானே சார் கொடுத்துருக்காங்க, மைனஸ் இருக்குல்ல. இப்போ நமக்கு தெரியும் ரூட் எடுத்தால் ஆன்சர் ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ்லேயும் வரலாம். அப்போ நான் இதையும் சூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க கேட்குறது சதுரத்தினுடைய பக்கம், சைடு கேட்குறாங்க. பக்களவு எப்பவுமே எதில் வராது அப்படின்னா நெகட்டிவில் வராது, பாசிட்டிவ் தான் இருக்கும் இல்லையா? அப்போ அதனால் இந்த மைனஸ்ங்கிறது இந்த இடத்துல வராது. புரியுதுங்களா? சரியா? இதில் இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 49 x⁴8 y⁴12 எனில் அதனுடைய பக்க அளவு என்ன? இது ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு சதுரத்தின் பரப்பளவு 441 a⁴8 b⁴6 c⁴4 எனில் அதனுடைய பக்க அளவு என்ன? இது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த 2 கேள்விக்கு. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 286. முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி. த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 ஈவன் நம்பர்ஸ் இஸ். சிலருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவன் நம்பருக்கு பரப்பளவு அந்த ஆட் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருப்போம். அவசியம் இல்லை. முதல் 15 இரட்டை எண்களின் சராசரின்னு கேட்குறாங்க. முதல் 15 இரட்டை எண்கள்னா 2 4 6 8 10 இப்படின்னு வரும். கரெக்டாக? அப்போது அவங்க அதனுடைய சராசரி நம்ம முதல்ல எழுதிடலாம். 12 14 16 18 20 22 24 26 28 30 பாருங்கள் 15 நம்பர் வந்துட்டு இருக்கும் இரட்டை எண்கள்ன்றதால 2லேருந்து 30 வரைக்கும். சரிங்களா? இதில் அவங்க கேட்கறது சராசரி. நம்பர்ஸ் வந்து கண்டினியூ நம்பர்ஸாக இருக்குன்னா, கண்டினியூ நம்பர்ஸ் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் அப்படியே இருக்குது அப்படின்னா அதோடைய சராசரிங்கிறது இதில் எந்த நம்பர் நடுவில் இருக்கோ அதுவாக இருக்கும். பாருங்கள், மொத்தம் 15 நம்பர். அப்போ இந்த பக்கம் 7 நம்பர் போயிடும், இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 நம்பர் போயிடும். நடுவில் எந்த நம்பர் இருக்குது? 16. அப்போ இதோட ஆன்சர் 16. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கண்டினியூவாக சில நம்பர்ஸ் இருக்குது, ஒரே கேப்பில் இருக்குது அப்படின்னா அதோடைய சராசரிங்கிறது கண்டிப்பாக நடுவில் இருக்கிற நம்பராக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக நம்ம சராசரிக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? இது மொத்தத்தையும் கூட்டணும், எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம அதே மாதிரி செஞ்சு பார்த்தாலும் நீங்கள் இங்கே இருக்கிற மொத்தத்தையும் ஆட் பண்ணி 15 வகுத்து பார்த்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 16 தான் கிடைக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல அந்த 15 நம்பருக்கான கூடுதல் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சராசரிக்கு வருவாங்க. அவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்படுற அளவுக்கு கிடையாது. ரொம்ப ஈஸியாக இப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தரட்டுங்களா? 6வது கேள்வி. முதல் 11 ஒற்றைப்படை எண்களின் சராசரி. முதல் 11 ஒற்றைப்படை எண்களின் சராசரி. அப்போ 11 ஒற்றைப்படை எண்ணை எழுதிட்டு அதில் எது நடுவில் இருக்கோ அதுதான் ஆன்சர் எழுதினா போதும். 1. இன்னொரு கேள்வி, 7வது கேள்வி. முதல் 15 3 மடங்குகளின் சராசரி. முதல் 15 3 மடங்குகளின் சராசரி. முதல் 15 3 மடங்குகள்லாம் எது? 3ஆம் வாய்ப்பாடு. 3 6 9 12ன்னு சொல்லிட்டு அதுக்கு இதே ரூல் தான். ஏன்னா எல்லாமே கேப் சேமாக இருக்கும் இல்லையா? 3 6 9ன்னு வரப்போ அப்போ அதில் எது நடுவில் இருக்கோ அதுன்னு எழுதிடலாம் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 கேள்விக்கான ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது ஒரு புதுசான விஷயமா இருக்கும். ஏன் புதுசான விஷயம்னா இந்த மாடலில் பண்ணியிருக்க மாட்டோம். ரெகுலராக ஆன்சர் ஃபார்முலா மெத்தடெல்லாம் போட்டிருப்போம். சரியா? ரைட். 287 மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. 5⁻− x a⁻− mன்னு ஒன்று படிச்சிருப்போம். a⁻− m எப்படி எழுதலாம்னா 1/a⁻m. ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது பவரில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 5⁻− x இங்கே பாருங்கள் 1/5⁻xன்னு எழுதலாம்.
ஏவுக்கு ஃபிஃப்த்து அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு x⁻3 5/3 பவர் சேமாக இருக்குது, பேஸ் வேறு வேறவா இருக்குன்னா பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பவர் சேமாக இருந்து பேஸ் வேறு வேறவா இருக்குன்னா பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5xையும் பண்ணால் 5x, பவர் அப்படியே எழுதிக்கணும். அப்போ 5x⁻3 4th, செகண்டுக்கு 4, இது கிடையாது, முடிஞ்சது, இங்கே இருக்குது. தேர்டு 5x⁵ a⁻m ஹோல் பவர் n அப்படின்னா a⁻mn பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5/5x தேர்டுக்கு சிக்கு 1 நெக்ஸ்ட் இங்கே வரும் டி மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த இன்னைக்கோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது சொன்னோம் பாருங்கள், ஹோல் பவரில் 0, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 1. டிக்கு செகண்டு தோ இருக்குது, இங்கே தேர்டு, அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் தேர்ட் 1. சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது ஒருத்த வச்சு முடிவு பண்ண முடிஞ்சிருந்தாலும் ஓகே தான். எப்படியோ ஒன்று ஏதாவது ஒரு நம்ம லைனாக பார்த்துட்டே வரோம். நமக்கு இது பார்த்தீங்கன்னா டி வரைக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சு. சில நேரம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சு கூட நம்மளால் கண்டுபிடிச்சிட முடிஞ்சுதுங்களா? சரியா? அது 288. -xy என்னும் உறுப்பின் எண் கெழு. த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம் -xy இஸ், அதாவது -xy நியூமரிக்கல்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? நம்பர் எதுவுமே இல்லையே சார்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 சிம்பிள் 1 இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா -1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 -1. சரிங்களா? இதுவே சப்போஸ் -8xy என்ற உறுப்பின் எண் கெழுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ -8ன்னு எழுதியிருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? இந்த மாடலில் ஒரு கொஷின் தரட்டுமா? ஏற்கனவே 7 பார்த்தோமா? 8வது கொஷின் -yz என்பதில் yzஇன் எண் கெழு, இதோட எண் கெழு, அதாவது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -yzல. அடுத்ததா xy என்பதில் xy என்பதன் எண் கெழு, இதோட எண் கெழு என்ன வரும், இதோட எண் கெழு என்ன வரும் அப்படிங்கிறத ஆன்சராக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேவா? 289. ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வெண் டேஷ் ஆகும். இது நம்ம ஆப்ஷன் வந்து பண்ணுறது ஈஸி. ஒரு நம்பரும் அதோட பாதியும், 15 பாதி 7.5 கூட்டினா 30 வருமானா வராது. 25 பாதி 12.5 கூட்டினா 30 வராது. 20 பாதி 10 கூட்டினா 30 வரும். ஸோ ஆன்சர் தேர்டு, முடிஞ்சிச்சு. சரியா? சப்போஸ் இதே இடத்துல கூடுதல், இது உங்களுக்கான 10வது கேள்வி. ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 60 எனில் அவ்வெண் டேஷ் ஆகும். இதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன் இருந்தே சொல்ல முடியும். இது உங்களுக்கான 10வது கேள்வி. என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியா? அடுத்தது இன்னைக்கான கடைசி கேள்வி. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு ரூபாய் 500 வட்டியாக தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? வருஷத்துக்கு 5% வட்டி. இங்கே பாருங்கள், 10%னா இது எவ்வளோ வரும்? 5000. 5%னா அதில் பாதி, கரெக்டாக 5000ல் பாதி 2500. அப்போ இது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசல் வந்து வட்டி 500 ரூபா வரணும் அப்படின்ட்டுன்னு. சரியா? சரி, இது பாருங்கள், 10%னா 3000, 5%னா 1500 வருது, இதுவும் இல்லை. இது பாருங்கள், 10%னா 1000, அதில் பாதி 500. ஏன் அதில் பாதின்னு சொல்கிறோம் தெரியுங்களா? 10%ல் பாதி 5%. அதனால் 10 நமக்கு கண்டுபிடித்து ஈஸி, கடைசியாக ஒரு 0 விட்டுட்டா போதும். சரியா? அதில் பாதின்னும் போது 500, அவங்கள அதான் சொல்லியிருந்தாங்க 500 ரூபா தனி வட்டி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 முடிஞ்சிச்சு. இது போக அந்த ஃபார்ம்லாம் போட்டுருக்கிறது கிடையாது. கீழே இருக்கிற ஆப்ஷன் வச்சு அழகாக யோசிச்சாலே நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதோட இன்னையோட 290 கொஷின். நாளைக்கு சேர்த்தோன்னா மொத்தமாக 300 கேள்விகள். ஏறக்குறைய 30 நாள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். இந்த கேள்விகள் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்ட வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மேத்ஸில் அவங்க கேட்குற 30 கேள்வியில் நம்மளுடைய டார்கெட் 30 தான். 25 எடுத்தால் போதும், 20 போதும்லாம் கிடையாது. 30க்கு 30 அடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அதுக்கு போதும். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.